ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசா அரசியலுக்கு வர்ற எல்லாருமே காமராஜர் ஐயாவோட ஆட்சியை கொடுப்பேன், எம்ஜிஆர் சாரோட ஆட்சியை தருவேன் இப்படின்னு மட்டுமே சொல்றாங்க. கலைஞர் ஆட்சின்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா கலைஞருடைய ஆட்சி ஒன்றும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது. 14 வயசுல வீதியில இறங்கி போராடணும், 15 வயசுல கையெழுத்து பிரதி ஆரம்பிக்கணும், 16 வயசுல தனியா கூட்டம் நடத்தணும், 17 வயசுல மாணவர் மன்ற அமைப்பை தொடங்கணும், 18 வயசுல ஒரு இயக்கத்துல சேரணும், திராவிட கழகம் அப்படின்ற பெரியார் ஆரம்பித்த அந்த இயக்கத்துல சேரணும், 19 வயசுல சொந்தமா திரைக்கதை எழுதி நாடகம் போடணும், 20 வயசுல பத்திரிகையில எழுத்தாளர் ஆகணும், 21 வயசுல அந்த பத்திரிகைக்கு துணை கதாசிரியராகவும் ஆகணும், 22 வயசுல சினிமாவிற்கு வசனம் எழுதி அவருடைய நண்பரை கதாநாயகன் ஆக்கணும், ராஜகுமாரி அப்படின்ற சினிமாவிற்கு வசனம் எழுதி அவருடைய நண்பர் எம்ஜிஆரை கதாநாயகன் ஆக்கணும், 23 வயதுல மாடர்ன் தியேட்டருடைய ஆஸ்தான எழுத்தாளர் ஆகணும், 24 வயதுல கொள்கை அரசியலில் இருந்து வாக்கு அரசியலுக்கு மாறணும், அடுத்ததாக 25 வயதுல கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டி கைதாகணும், 26 வயசுல புரட்சிகரமான வசனகர்த்தாக மாறணும், 27 வயசுல தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட பராசக்தி படத்திற்கு வசனம் எழுதணும், 28 வயசுல தன்னுடைய உழைப்பால சம்பாரிச்சு சொந்தமா வீடு கார் இதெல்லாம் வாங்கணும், 29 வயசுல தண்டவாளத்துல தலை வைத்து கைதாகி 6 மாதம் தண்டனை அனுபவிக்கணும், 30 வயசுல பிரபலமான பத்திரிகை ஆசிரியர் ஆகணும், 31 வயசுல ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போகணும், 32 வயசுல தேர்தல்ல நின்று எம்எல்ஏ ஆகணும், 33 வயசுல உள்ளாட்சி தேர்தல்ல சென்னை மாநகராட்சியை கைப்பற்றி அண்ணாவிடம் பரிசு வாங்கணும், 34 வயசுல சொந்தமா சினிமா கம்பெனி துவங்கணும், 35 வயசுல மாநில உரிமைக்காக தேசிய கட்சியை தீவிரமா எதிர்க்கணும், 36 வயசுல தன் பத்திரிகையை நாளிதழாக மாத்தணும், 37 வயசுல சட்டசபை துறை தலைவராக ஆகணும், 38 வயசுல கழகத்தின் பொருளாளர் ஆகணும், 39 வயசுல அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்துல 6 மாசம் சிறை தண்டனை அனுபவிக்கணும், 40 வயசுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல சிறைக்கு போகணும், 41 வயசுல விடுதலையான பிறகும் ஓய்வு இல்லாம தீவிரமா பிரச்சாரம் செய்யணும், 42 வயசுல மீண்டும் எம்எல்ஏவாகி அமைச்சர் ஆகணும், 43 வயசுல சிறந்த அமைச்சர் அப்படின்னு பெயர் எடுக்கணும், 44 வயசுல தன் தலைவனை இழந்த பின்பு ஒட்டுமொத்த ஆதரவோடு முதல்வர் ஆகணும், 45 வயசுல துவக்கப்பள்ளி முதல் PUC வரைக்கும் இலவச கல்வி கொண்டு வரணும், 46 வயசுல அந்த இயக்கத்தின் தலைவர் ஆகணும், 47 வயசுல மீண்டும் நடந்த தேர்தல்ல தமிழக மக்களுடைய அமோக ஆதரவோட பிரம்மாண்டமாக வெற்றி பெற்று திருக்குவளை முத்துவேலர் கருணாநிதி எனும் நான் அப்படின்னு சும்மா ஸ்டைலா கெத்தா பதவி ஏற்கணும். ஸோ கழகத்தால வளர்ந்து கருத்து வேறுபாடால பிரிந்து ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறதோ இல்ல இடையில கொள்கை பரப்பு செயலாளரா வந்து அரசியல் வாரிசு ஆகிறதோ கிடையாது. 30 வருஷமா சினிமாவில் நடிச்சுட்டு அங்க வெற்றிடம் இருக்குன்னு வியாக்கியானம் பேசிட்டு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வருவதற்கு அதற்கு பேரு அரசியல் கிடையாது. அது சுயநலம், சந்தர்ப்பவாதம். இது அரசியல் இந்த சமூகத்திற்கான அரசியல், இந்த மக்களுக்கான அரசியல். அதை நேர்மையாக செய்த மனிதர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மட்டும்தான். அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது.